இந்த 2 காம்போவும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்பப்போ செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது 2ம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 5 பீஸ் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி மீடியமான பீஸாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க, ரொம்ப அதிகம் தேவையில்லை. புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வர டைமில் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். கூடவே 3 பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துங்க, வாசனைக்காக தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களா இருந்தாலும் இதே டைப்பு தான். நான் வந்து ஓப்பனில் செய்கிறேன். குக்கரை விட ஓப்பனில் செஞ்சோமா பிரியாணி வந்து எப்போவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம பெரிய சைஸாக அரை மூடி தேங்காய் எடுத்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 3 கப்பு ரைஸ்னால் 4.5 கப்பு தண்ணி சேர்ப்போம். அதுக்கு பதில் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துங்கம்மா. நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதி வர டைமில் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கலாம். நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்படி கலந்தால் தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு மீடியமான தீயில் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நடுவில் எடுத்து ஒரு டைம் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, ரொம்ப மீடியமான தீயில் ஒரு 12 நிமிஷம் வச்சுருக்கேன். நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கேன். நடுவில் வந்து ஒரே டைம் கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறினோமா நமக்கு வந்து ரைஸ் வந்து உடையும். இது வந்து நல்லா உடையாமல் இருக்குது பாருங்கள். அதே போல் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி. இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் சுக்கா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே போல் சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பா. இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். நான் வந்து 200 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க. நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து வதங்கிக்கிட்டு இருக்கும் போது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் வந்து ரொம்ப குண்டு குண்டாக வாங்காமல் கொஞ்சம் சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் வேகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் கடாயிலே வேக வைக்க போகிறோம். இந்த மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நீங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா இதை போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள்லாம் உங்களுக்கு மட்டன் சுக்கா எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு காரசாரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மிச்சம் அப்படியே வச்சுடுங்க. மட்டனில் இருக்க தண்ணியே வந்து இறங்குது பாருங்கள். அதனால தான் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்க சொன்னது. மட்டனில் இருக்க தண்ணியும் அதே போல் வெங்காயத்தோட ஈரப்பதமும் இந்த அளவுக்கு தளத்தளப்பாக தண்ணியாக இருக்குது. இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். மட்டன் சுக்காவுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமான அளவில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நல்லா மட்டன் வெந்துடும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விடாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் அதே போல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டன் சுக்கா செய்கிறத விட நீங்கள் இதே போல் ஓப்பனில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப தனியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்சாக இருக்கும். அதே போல் சூடான ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.